அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு வர குழந்தை வந்து ஒரு டர்ட்டி பேபியா அப்படின்ட்டு சொல்கிறாரு இந்த சகாஸ் ஆஃப் பாரத். அப்போ இதுக்கு எல்லா ஹிந்துவும் ஒன்று, ஹிந்து வந்து ஒரு சனட்டா தர்மா, எல்லா ஜாதியும் ஒன்று, வெள்ளைக்காரன் தான் நம்மளை ஏமாற்றி எல்லா ஜாதி ரீதியாக இப்படி பிரிச்சுட்டா அப்படின்ட்டு இவனுக்கு அண்டை புழுகுறானுங்க. எனக்கு தெரில, இவ்வளோ பரிசுத்தமான ஒரு நபர் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே யாரோ சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு இவங்கள நம்ப வச்சுருக்காங்க இந்த தற்கூறிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நபர்லாம் நான் நேரில் பார்த்ததில்ல அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. வெவ்வேறு உருவத்தில் இருப்பாங்க, வெவ்வேறு ஒரு பிஹேவியரில் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லி கூட இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். முன்னாடிலாம் இவ்வளோ ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க, ஆனால் இப்போ ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. அண்ட் இதெல்லாம் ரொம்ப தைரியமாகவும் பேசுகிறாங்க. அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்ட்டு நினச்சிட்டு பேசுகிறாங்க. ஒரு மனிதனை பிறப்பால் அவனை தீட்டுன்னு சொல்கிற ஒரு சமுதாயம், அதுவும் ஓப்பனாகவே ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டி பேபிஸ் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு சமுதாயம் எவ்வளோ கேவலமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் பார்த்திங்களா. ஓகேவா, நம்ம 2000 இருந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பின்னுக்கு தான் போயிட்டே இருக்கோம். அண்ட் இன்னும் நம்ம நிறைய ரொம்ப மோசமான ஒரு ரெக்ரெசிவான ஒரு இடத்துல தான் நம்ம நோக்கி போயிட்டே இருக்கோம். முன்போக்கு சம்மந்தமாக நம்ம போன மாதிரி தெரியல. இந்த உலகமே ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது.